கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டியது இருக்கு. ஸோ உயிரின பாகுபாடுன்னும்போது, ஒரு பூனைக்கோ, ஒரு நாய்க்கோ நம்ம குடுக்கக்கூடிய ஒரு அன்பு, அதே அளவுல அதே அன்பு வந்து நம்ம பிற உயிர்களுக்கும், கோழியா இருக்கட்டும், ஆடு, மாடு, பன்றி இவைகளுக்கு நம்ம காட்டக்கூடிய அன்பு வந்து ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாம தான் இருக்கு. ஸோ இப்ப இந்த இந்த ஒரு சிச்சுவேஷன் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க இப்ப ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கீங்க. கையில ஒரு பிஸ்கட் பாக்கெட் வச்சிருக்கீங்க. கூடவே ஒரு டாக் வந்து வருது. அது வந்து அதனுடைய வால் ஆட்டும்போது நீங்க கொஞ்சமா குடுக்குறீங்க. அதுவும் சாப்பிடுது. ஸோ இதே டாக் வந்து நெக்ஸ்ட் சினாரியோல ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. நீங்க நடந்து வரீங்க. ஸோ ஒரு நபர் வராரு. யாரோ ஒரு நபர். ஒரு பெரிய ஸ்டிக் எடுத்து அந்த டாக வந்து தேவையே இல்லாம அடிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல நீங்க உங்களுடைய வாய்ஸ ரைஸ் பண்ணுவீங்க. ஏன் தேவையில்லாம அடிக்கிறீங்க? அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ இதே சினாரியோ இப்போ கோட்க்கு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆடு. ஸோ ஒரு ஆடு நம்மளுடைய கண்களுக்கு பின்னாடி அத வந்து துடிக்க துடிக்க அத வந்து கழுத்த வந்து கத்தியால கட் பண்ணி அதனுடைய ஃப்ளஷ்ஷை நம்ம எடுத்து அது மசாலால வந்து நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு டிஷ்ஷா ஒரு பிரியாணியா நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டும்போது, ஸோ இப்போ நீங்க இந்த சிச்சுவேஷன்ல என்ன சொல்வீங்க? இது வந்து அனிமல் குவாலிட்டி அப்படின்னு சொல்வீங்களா? இல்ல பிரியாணி அப்படின்னு சொல்வீங்களா? ஸோ இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். ஸோ உயிரின பாகுபாடு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் வந்து உயிரின பாகுபாடு. நம்ம வந்து ஒரு ஸ்பீஷியஸ்க்கு வந்து அன்பு காட்டுறோம். இன்னொரு ஸ்பீஷியஸ்க்கு வந்து நம்ம உணவு பொருளா மட்டுமே பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நாம ஒரு மனிதர்களாகிய நாம டெஃபினட்டா நம்ம யோசிக்கணும். நம்ம வளர்க்கறது எக்ஸ்பெஷலி கோழி, ஆடு, பன்றி, மாடு இவைகள் எல்லாமே வந்து ஒரு உணவுப் பொருட்களா மட்டுமே பார்க்குறோம். உணவுப் பொருட்களா மட்டுமே பார்க்குறோம். ஏன் நம்ம அத ஒரு உயிரா பார்க்கக்கூடாது? அப்படிங்கிறது தான் இந்த வீகனிசத்தினுடைய கான்செப்ட். இதன் மூலியமா எவ்ளோ கொடுமைகள் நடக்குது அப்படிங்கிற பின்வர ஸ்லைட்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி